Good morning, students. கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அரவுண்ட் அஸ் நம்ம சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்யூஷன்னா என்னன்னு பார்த்தோம். பரவுதல். ஒரு சாலிட் டிஃப்யூஷன் பரவுமா, லிக்விட்ஸ் டிஃப்யூஷன் ஆகுமா, ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சோம், பரவுச்சா, மூவ் ஆகுச்சா, இல்லை. ஒரு வாட்டரில் ஒரு ட்ராப் இங்க்கை நம்ம விட்டோம், அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி டோட்டலாக அந்த இங்க்கு ஃபுல்லாகவே பரவச்சு. ஸோ லிக்விட்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்சென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஊதுபத்தி நாம் ஒரு ரூமில் நம்ம பொருத்தி வச்சோம்னா அது எல்லா இடத்துலையுமே நம்மளால் ஸ்மெல் பண்ண முடிஞ்சுது. அப்போது கேஸஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் லிக்விடை விட ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக எல்லா இடத்துலையுமே மூவ் ஆகுதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி லிக்விட்ஸினுடைய அந்த ஷேப், பர்மனன்ட் ஷேப் லிக்விட்ஸ்க்கு இல்லை. எந்த வெசலில் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதான் அதனுடைய ஷேப். அதுக்கு இந்த ஆக்டிவிட்டி 5 நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போது கம்ப்ரெசபிள் ஆஸ் கம்பேர்டு டு லிக்விட்ஸ் அண்ட் சாலிட். கம்ப்ரெசபிள்னால் அழுத்தம். ஒரு சாலிடை அழுத்த முடியுமா, லிக்விடை அழுத்த முடியுதா, கேஸஸ்லாம் அழுத்த முடியுதா? இது நம்ம ஏற்கனவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்தோம். சாலிட்ஸ் இன்கம்ப்ரெசபிள், அழுத்த முடியாது. லிக்விட்ஸ் ஓரளவு கம்ப்ரெசபிள் பண்ணலாம். கேஸஸ் ஈஸிலி கம்ப்ரெசபிள், ஹைலி கம்ப்ரெசபிள், நன்றாகவே அழுத்த முடியும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இதை நாம் ஒரு சிரஞ்சை யூஸ் பண்ணி, சிரஞ்சஸ் உங்களுக்கு தெரியும், டாக்டருங்க ஊசி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 சிரஞ்சஸ் நாம் எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிரஞ்சில் அந்த நீடில் போடக்கூடிய இடத்த நம்ம கார்க் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பிஸ்டனை வெளியே எடுத்துகிட்டு உள்ள சாக் பவுடர், சுண்ணாம்புத்தூள் சாக் பவுடர் உள்ளே நிரப்பிட்டு இப்போ பிஸ்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். அழுத்த முடியுதான்னு பார்க்குறோம். அழுத்த முடியாது. ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த சிரஞ்சில் பிஸ்டனை வெளியே எடுத்துகிட்டு லிக்விட் வாட்டரை நம்ம உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பிஸ்டனை உள்ளே போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். அழுத்த முடியுதான்னா கொஞ்சம் அழுத்தலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு அழுத்த முடியுது. தேர்டில் இருக்கக்கூடிய சிரஞ்சஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஸ்டனை வெளியே எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ஏர் இருக்குது. இப்போ திரும்பவும் பிஸ்டனை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். ஈஸியாக அழுத்த முடிஞ்சுது. அப்போது சாலிட், சாக் பவுடர் சாலிடு. சாலிட்ஸ் ஆர் நாட் கம்ப்ரெசபிள். என்ன செஞ்சு முடிஞ்சோம், அழுத்த முடியல. ரெண்டாவது பாருங்கள், லிக்விட்ஸ் ஆர் ஹார்ட்லி கம்ப்ரெசபிள். கொஞ்சம் முயற்சி பண்ண, கொஞ்சம் ட்ரை பண்ண, வாட்டர் இருந்துச்சு, வாட்டர் இஸ் ஏ லிக்விட், கொஞ்சம் நம்ம கம்ப்ரெசபிள் பண்ண முடிஞ்சது. தேர்டு பார்த்தீங்கன்னா கேஸஸ் இருக்குது, ஏர் இருக்குது. கேஸஸ் ஆர் கம்ப்ரெசபிள். ஈஸியாக என்ன செய்ய முடிஞ்சது, நல்லாவே அழுத்த முடிஞ்சுது. கடைசியாக போய் பிஸ்டனை போய் முடிகிற வரைக்கும் நம்ம அழுத்த முடிஞ்சுது. ஸோ இதுதான் கேட்குறாங்க. இது நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதனுடைய அந்த ப்ரொசீஜர் தான் கொடுத்துருப்பாங்க. லெட் அஸ் டேக் 3 ஐடென்டிக்கல் சிரஞ்சஸ், க்ளோஸ் த நாசில்ஸ் டைட்லி வித் எ கார்க். க்ளோஸ் பண்ணிட்டு கார்க் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் 3 சிரஞ்சஸில். ஆஃப்டர் ரிமூவிங் த பிளங்கர், ஃபஸ்ட் லெட் அஸ் ஃபில் இட். என்ன ஃபில் பண்ணுறோம், வித் ஃபைன் சாக் பவுடர் உள்ளே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளங்கர்னால் பிஸ்டன் தான் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே சாக் பவுடரை உள்ளே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. என்ன பண்ணோம், அழுத்த முடியல. நவ் லெட் அஸ் ஃபில் த செகண்ட். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா அது வித் வாட்டர், உள்ளே வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம். ட்ரை ப்ரெஸ்ஸிங் த பிளங்கர் டவுன். இப்போ அழுத்தி பார்க்குறோம். வாட் யூ அப்சர்வ், ஓரளவு அழுத்த முடிஞ்சுது. லெட் அஸ் நவ் ட்ரா த பிஸ்டன் பேக் டு ஷக் ஏர் இன் டு த தேர்ட் ஒன். மூணாவது எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ஏர் இருக்குது. ப்ரெஸ் த பிளங்கர் டவுன். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். வாட் யூ அப்சர்வ், இஸ் இட் ஈஸி ஆர் ஹார்ட் டு ப்ரெஸ். என்ன செஞ்சது, ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்போது லாஸ்ட் பேரா பாருங்கள், வி கன்க்ளூட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வி கன்க்ளூட் தட் கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள் ஆஸ் கம்பேர்டு டு லிக்விட்ஸ் அண்டு சாலிட். சாலிடை கம்ப்ரெசர் பண்ண முடியல, லிக்விட்ஸை ஓரளவு கம்ப்ரெசபிள் பண்ண முடிஞ்சது. கேஸஸை ஈஸியாக, அதாவது ஹைலி கம்ப்ரெசபிள். ஸோ இந்த ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம செஞ்சிட்டோம். சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஸஸ் ஸ்டேட்டினுடைய ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டெஃபனைட் ஷேப் அண்டு வால்யூம். சாலிடுக்கு கண்டிப்பாக ஷேப் இருக்கும், வால்யூம் இருக்கும். ஷேப்னா ஒரு வடிவம், வால்யூம்னா பருமன் அளவு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு சாலிடாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷேப்பில் இருக்கும். அதான் டெஃபனைட் ஷேப் இருக்குது.
லிக்விடில் பார்த்தீங்கன்னா நோ டெஃபினைட் ஷேப். லிக்விட்ஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் த வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். ஷேப் கிடையாது. எந்த ஒரு லிக்விடுக்கும் வந்து நிரந்தரமான வடிவம் கிடையாது. வெசல், நீ என்ன வெசலில் எடுத்துக்கிறியோ, வெசல்னால் பாத்திரம், ஒரு கொள்கலனில் எடுத்துக்கிறியோ அதுதான் அந்த லிக்வினுடைய ஷேப். கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேஸஸ் ஹாவ் நெய்தர் எ டெஃபினைட் ஷேப் நார் எ டெஃபினைட் வால்யூம். ரெண்டுமே வந்து இல்லை. செகண்ட் பாயிண்ட், சாலிட் இன்கம்ப்ரெசபிள், அழுத்த முடியாது. லிக்விட் கம்ப்ரெசபிள் டு எ ஸ்மால் எக்ஸ்டென்ட், ஓரளவு அழுத்தலாம். கேஸஸ் ஹைலி கம்ப்ரெசபிள், நன்றாக அழுத்த முடியும். அதாவது கேஸ் சிலிண்டர், எல்பிஜி கேஸஸ் இப்போ சிலிண்டரு, சிஎன்ஜி சிலிண்டரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கேஸ் இருக்குது, அதிக அளவு ப்ரெஷரில் தான் இருக்குது. அப்போது கம்ப்ரெசபிள் பண்ண முடிஞ்சிருக்குன்னு அதை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட், தெர் இஸ் லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட். சாலிட் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். லிக்விடில் பாருங்கள், தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஹேவ் எ கிரேட்டர் ஸ்பேஸ் பிட்வீன் தம். அதாவது சாலிடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அதை காட்டிலும் லிக்விடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஒன் மாலிகுலர் டு அனதர் மாலிகுலர் பிட்வீன் ஸ்பேஸ், லிட்டில் ஸ்பேஸ். கேஸஸில் பாருங்கள், த ஸ்பேஸ் பிட்வீன் கேஸ் பார்ட்டிகல்ஸ் த இஸ் கிரேட்டஸ்ட்டுங்கிறாங்க. கிரேட்டஸ்ட்னா சாலிடில் விட லிக்விடை விட கேஸஸில் பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஸ்பேஸ் தூரம் தூரமாக இருக்குங்கிறாங்க. அதனால தான் ஈஸியாக எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, கேஸஸ் வந்து பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபோர்த் பாயிண்ட், தீஸ் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் த ஈச் அதர் வெரி ஸ்ட்ராங்லி. அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சாலிடில் தான் ரொம்ப அதிகம், ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் மாலிகுல்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, டைட்லி பேக்டு அப்படிங்கிறோம். காரணம் என்னென்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வெரி ஸ்ட்ராங், ஈர்க்கக்கூடிய பவர் வந்து அதிகம். லிக்விடில் பாருங்கள், தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தென் சாலிட் பார்ட்டிக்கல். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்குது, சாலிடை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் தான் ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால தான் கொஞ்சம் ஸ்பேஸோடு இருக்குது. தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் லீஸ்ட் பிட்வீன் கேஸஸ் பார்ட்டிக்கல். சாலிடை விட லிக்விடை விட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மி. எதுலனா கேஸஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ். இந்த வந்து நம்ம ஏற்கனவே நம்ம மாலிகுல்ஸ்லாம் வரைஞ்சி நம்ம வந்து ஒரு கிளாஸ் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சாலிடில் வெரி ஸ்ட்ராங், லிக்விடில் சாலிடை விட லெஸ்ன்னு பார்த்தோம், கேஸஸில் ரொம்ப கம்மி, எல்லாத்தோட அதில் தான் ரொம்ப கம்மி. ஃபிஃப்த் பாயிண்ட், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் cannot மூவ் ஃப்ரீலி. புக் ஆன் த டேபிள், டேபிள் மேலே இருக்கக்கூடிய புக்கு மூவ் ஆகலை. அப்போ சாலிட் என்ன ஆகலை, அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் cannot மூவ் ஃப்ரீலி, ஈஸியாக நகரலை. லிக்விடில் பாருங்கள், தீஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி. தண்ணியில் இங்கு பார்ட்டிகல்ஸ் போட்ட உடனே இங்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சே. அப்போ வந்து லிக்விடில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது. கேஸஸில் பாருங்கள், கேஸஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன் எ கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன். அதாவது கேஸியஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கும் இங்குமாக எல்லா இடத்துலையுமே பரவுது, எங்கிக்கிட்டே இருக்கும். மோஷன்னா இயக்கம், எங்கிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அப்போ ஃப்ரீ மூவ் ஆகுதுங்கிறாங்க, மூவிங்லேயே இருக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா படிங்க. ஒரு 5 மார்க் கேள்வி. அதாவது கம்பேர் அப்படின்னு கொடுத்துட்டு சாலிட் லிக்விட் கேஸஸினுடைய பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சாலிட் பார்ட்டிகல்ஸ், லிக்விட் பார்ட்டிகல்ஸ், கேஸியஸ் பார்ட்டிகல்ஸை கம்பேர் பண்ணுங்கன்னு ஒரு 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. இந்த டேபிள் காலம் ஃபுல்லாக நீங்கள் படித்து எழுதணும். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கம்ப்ரெசபிள் ஆஸ் கம்பேர்ட் டு லிக்விட்ஸ் அண்ட் சாலிடை வந்து எப்படிங்கிறத வந்து இந்த சிரஞ்சை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சாலிட் லிக்விட் கேஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். ஸோ இந்த கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.